ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பக்காவான சைடிஷை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் முட்டை கிரேவி. இன்றைக்கி நான் 10 முட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இந்த 10 முட்டை வேக வைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டை வந்து உடையாமலே வந்து வரும். இப்போ நான் ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன், இப்போ இந்த கிரேவி வந்து நல்லெண்ணெயில் வச்சா இன்னும் நல்லாவே இருக்கும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, இலவங்க, ஏலக்காய் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. அது கூட வந்து 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கேன். அதுவும் வந்து நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். வெங்காயம் எப்போவுமே சீக்கிரமாக வந்து வதங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பும், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகக்கூடியது ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா சிம்மிலே வச்சா கூட ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ மஞ்சள் தூள் வந்து எல்லா இடமுமே படுறது மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம வெங்காயம் வதங்கியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் எந்த சைஸில் கட் பண்ணோமோ அதே சைஸ்லேயே தான் தக்காளியும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்ததுமே இப்போ இன்றைக்கி வந்து நான் இந்த கிரேவிக்கு வந்து கேப்சிகம் வந்து எடுத்துருக்கேன். ஒரு கேப்சிகம் வந்து வெங்காயமும் தக்காளியும் என்ன சைஸில் வந்து கட் பண்ணோமோ அதே சைஸில் தான் இந்த குடைமிளகாயும் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து வதங்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு உடைஞ்ச முந்திரி வந்து எடுத்துருக்கிறேன், உடைச்ச முந்திரி. அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு வந்து பூண்டும், அது கூடவே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாம் சேர்த்து நம்ம ஸ்பைசஸ் இருக்குல்ல இது எல்லாமே சேர்த்து, சோம்பு எல்லாம் சேர்த்தே வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம பார்த்ததுமே இது எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம இதுக்கு வந்து இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எடுத்தோம்ல, இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வந்து மிக்ஸி ஜாரில் எவ்வளவு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுமே இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வச்சோம்ல, இது வந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக வந்து வதங்கியிருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்பைசஸ் ஐட்டம், இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ என்ன மிக்ஸி ஜாரில் வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து குலுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜாரில் வந்து அந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து படாது. இது கூடவே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன். இப்போ ஏன் மூடி போட்டு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஹீட்டு கம்மியாக வந்தால் பிடிக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மூடி போட்டு வச்சுருக்கிறோம். அப்படியே இருக்கும்போது நான் இன்றைக்கி வந்து இந்த கிரேவி, முட்டை கிரேவி வந்து எதுக்கு தான் வந்து எடுத்தேன் அப்படின்னா தோசைக்கு தான் வந்து எடுத்தோம். தோசையை தான் நம்ம வந்து சுட்டுட்டு இருக்கிறோம். கிரேவி வந்து கொதிச்சு தான்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நமக்கு வந்து ரெடி ஆயாச்சுங்க. முட்டை வந்து கடகடகன்ட்டு நமக்கு வந்து கொதிச்சு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை வந்து சிம்மில் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். இன்னும் அந்த மசாலா எல்லாம் வந்து நமக்கு வந்து செட் ஆகுறதுக்கு.
கிரேவி வந்து ரொம்பவே வாசமாக இருக்குது. அது சமைக்கும் போதே அந்த வாசத்தினாலே நமக்கு சாப்பிடணுங்கிற ஒரு டெம்ப்ட் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து வாசமாக இருக்குது. நான் இன்னைக்கு வந்து தோசைக்கு தான் வந்து இதை எடுத்துருக்கிறேன். தோசைக்கு இந்த டிஷ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே வந்து நல்லா, தோசைக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, பெரியவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ